உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய தினம் நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் அமரர் ஐயா திரு அப்துல் கலாம் அவர்களின் நினைவு தினம். அதை ஒட்டி நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் அவருடைய நினைவு நாள் அனுசரிப்பில் ராமேஸ்வரத்தில் கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு பத்திரிகையாளர்கிட்ட பேசினார். என்ன பேசினார் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. அன்பர்களே, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு அருமையான மத நல்லிணக்கத்தை போற்றிய மாணவர்கள் தான் நாளைய சமுதாயத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்னு முழுமையாக நம்பி இளைஞர்கள்கிட்ட அதிகமாக கலந்துரையாடின ஒரு எளிமையான தலைவராக திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவருடைய நினைவு தினத்தில் நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் ராமேஸ்வரத்துக்கு போயிட்டு அவருடைய மெமோரியலை பார்த்துட்டு அந்த குடும்பத்தோடு சேர்ந்து நினைவு நாள் அனுசரிப்பில் கலந்து கொள்கிறார். அந்த சமயம் பார்த்து பத்திரிகையாளர்கள் அண்ணா கிட்ட அணுகிறாங்க. அப்போது ப்ரெஸ் மீட்டில் அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, 27 ஜூலை 2015 இதே தினத்தில் 15 வருடங்களுக்கு முன்பு இறைவனடி சேர்ந்தார் நம்மளுடைய தலைவர் திரு ஐயா அமரர் அப்துல் கலாம் அவர்கள். அவர் அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனது இரு கண்களாக போற்றியவர். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து ஒரு பேப்பர் பாயாக வேலை பார்த்து குடும்ப ஏழ்மையை உள்வாங்கிக்கிட்டு பொறுப்புணர்ச்சியோடு படித்து இந்தியாவின் முதல் குடிமகனாக உயர்ந்து நின்றார். அறிவியல் துறையிலையும் சாதனை படைத்தார் விஞ்ஞானியாக அப்படின்னு நமக்கு தெரியும். இப்போது இந்த நினைவு தின அனுசரிப்பு வருஷம் நடக்குது. அதில் இந்த வருஷம் இக்னைட் 2026 1000 மாணவர்கள் பங்கு பெறுறாங்க. அவங்க ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதுலேயும் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அப்துல் கலாம் ஐயா பொறுத்த வரைக்கும் நேர்மை, எளிமை, அன்பு, மத நல்லிணக்கம், நல்ல தலைவருக்கான பண்பு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். வாய்ப்பு இருக்கிறவங்க திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் யூஎனில் பேசின ஸ்பீச்சை கேளுங்க. அதில் இப்போது நாம் இங்கே தேசியம், திராவிடம், மொழி இப்படி பிரச்சனை போய்கிட்டு இருக்க டைமில் அவர் எப்பேற்பட்ட உயர்ந்த தலைவராக இருந்தால் ஐம் அ வேர்ல்டு சிட்டிசன் அப்படின்னு போய் பேசியிருக்கார். நான் உலகத்திற்கான மனிதன், எந்த எல்லைகளும் கிடையாது, பாகுபாடு கிடையாது, மொழி, மதம் இது எல்லா மனிதர்களுக்குள்ள ஒரு 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 பிரிவினையை க்ரியேட் பண்ணுற க்ரைட்டீரியாவாக இருக்கக்கூடாதுன்னு பேசிட்டு வந்திருக்கார். வாய்ப்பு இருக்கிறவங்க தயவு செஞ்சு போய் அதை பாருங்கள். அப்பேற்பட்ட தலைவர் திரு அப்துல் கலாம் அவர்கள். அவரை தன்னுடைய ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டவர் நம்மளுடைய தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். வி த லீடர்ஸை பொறுத்த வரைக்கும் அரசியலில் அவரோட ஐடியாலஜிஸ், அதாவது நம்மளுடைய ஐயா திரு அப்துல் கலாம் அவர்களின் ஐடியாலஜியை முழுக்க ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அக்டோபர் 15, அதாவது ஐயாவின் பிறந்த தினத்தில் கோயம்புத்தூரில் ஒரு சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிட்டிக்ஸ் ஓப்பன் பண்ண போகிறதா, ஐயாவின் பெயரால் ஓப்பன் பண்ண போகிறதா நம்மளுடைய அண்ணன் முன்பே சொல்லியிருந்தார். இன்றைக்கும் அதை திரும்பவும் பதிவு பண்ணியிருந்தார். இந்த சென்டர் ட்ரைனிங் கொடுக்கும். வாலண்டியர்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணி அவங்கள பக்காவாக ரெடி பண்ணி பாலிட்டிக்ஸ்குள்ளே அனுப்பணுங்கிறது தான் இவங்களுடைய பிளான். ஒரு எத்திக்ஸை கற்றுக்கிட்ட ஒரு குவாலிஃபைடான கேப்பபிளான லீடர்ஸை க்ரியேட் பண்ணுங்கிறது தான் இதோட நோக்கம். இந்த சென்டரோட நோக்கம் என்ன, ஒர்க் ப்ரொசீஜர் என்ன, இதை பற்றின முழுமையான தகவல்கள் ஓப்பன் பண்ணுறப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னும் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள் குறிப்பிட்டு பேசியிருந்தார். அரசியலை பொறுத்தவரை இதுவரை யாரும் நம்மளுடைய தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களை ரோல் மாடலாக வச்சுருந்து நான் பார்க்கல. வி த லீடர்ஸ் இஸ் கோயிங் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். அப்துல் கலாம் ஐயாவை ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவரோட ஐடியாலஜிஸை ஃபாலோ பண்ணி ஒரு அரசியல் இயக்கம் தமிழகத்தில் ஒர்க் பண்ண போகுதுன்னா அது கண்டிப்பாக வி த லீடர்ஸாக தான் இருக்க முடியும். மதங்கள் தாண்டி எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக நம்மளது அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவரை பிடிக்காதுன்னு சொல்கிற ஒத்த மனுஷரை இந்த பூலோகத்தில் நீங்கள் பார்க்க முடியாது. பிகாஸ் ஹி வாஸ் அவ்வளோ ஹம்பிளான மனிதர். எல்லோராலும் நேசிக்கப்படக்கூடிய தலைவராக நம்மளுடைய ஐயா அப்துல் கலாம் அவர்கள் இருந்திருக்கிறார். அவருடைய புகழ் எந்நாளும் வாழும். இளைஞர்கள் மத்தியில் அவர்
தன்னுடைய இறுதி நாள் வரை சென்று பேசியிருக்கிறார். இளைஞர்கள் தான் நாளை இந்தியாவின் எதிர்காலம் என்பதை முழுமையாக நம்பிய தலைவர். அதே வழியைத்தான் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்களும் பின்பற்றுகிறார். எந்த ஸ்கூல்ஸ் காலேஜஸ்னாலும் இல்லை யங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுத்து பேசி அவங்கள தயார் பண்ணக்கூடிய தலைவராக நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் திரு அண்ணாமலை அண்ணன் அவர்கள். ஸோ அப்துல் கலாம் ஐயா அவர்களோட வழியை அப்படியே பின்பற்றக்கூடிய தலைவராக நம்மளுடைய அண்ணன் திரு அண்ணாமலை அவர்கள் இருக்கிறார். அண்ணன் எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும். திரு அப்துல் கலாம் ஐயா அவர்களின் நாமம் வாழ்க. வீதலீட அமைப்பை எடுத்து வைக்கிற அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறுது. மாறுவோம், மாற்றுவோம். மற்றும் ஒரு சிறந்த காணொளியோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன்.